ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 15/6/2024 ஆனி 1ஆம் தேதி, ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. திரும்பவும் சொல்கிறேன், 15/6/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் தேதி 12 ராசிக்கான பலன்களை இப்போ பார்ப்போம். சரியா? முதலாவது மேஷம் ராசி. மேஷம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் நிச்சயம் அமையும். உடல்நிலையில் தோன்றிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்காகவே கிடைக்கும். வாகன பழுதுகளை இன்று சிறிது சரி செய்வீர்கள். பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு பின்பு நீங்கும். ஊக்கம் நிறைந்த நாள். சரியா? அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி அனுபவங்கள் கிடைக்கும், பரணி சங்கடங்கள் நீங்கும், கிருத்திகை சிக்கல்கள் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் ராசி. ரிஷப ராசி குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். திட்டமிட்டு செயல்பட்டால் முயற்சியில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். விளையாட்டு விஷயங்களில் பொறுமை வேண்டும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை சேமிப்புகள் அதிகரிக்கும். ரோகிணி வெற்றி கிடைக்கும். மிருக சிரீஷம் பொறுமை வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி தாய் வழியில் அனுசரித்து செல்லுங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்காகவே அமையும். உடல்நலத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீங்க. வாகன வசதிகள் மேம்படும். உதவிகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருக சிரீஷம் அனுசரித்து செல்லவும். திருவாதிரை பிரச்சனைகள் சிறிது குறையும். புனர்பூசம் வசதிகள் மேம்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகம் ராசி. கடக ராசி சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும். கடினமான விஷயங்களை சாதாரணமாக முடிச்சிருவீங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீங்க. புதிய எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும். பூசம் தீர்வுகள் சில கிடைக்கும். ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கான நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும். பூசம் தீர்வுகள் சில கிடைக்கும். ஆயில்யம் உதவிகள் சில கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசி உடன் இருப்பவர்கள் கூறும் கருத்துக்களை உண்மையை அறிந்து முடிவெடுப்பது நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்று தெளிவு பிறக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம் சிந்தித்து செயல்படவும். பூரம் அனுபவம் கிடைக்கும். உத்திரம் மாற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் தோன்றும். பழைய சிந்தனைகள் மூலம் செயல்களில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். பயணங்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். வித்தியாசமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொண்டீங்கன்னா நல்லது. நம்பிக்கை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் பொறுப்புகள் மேம்படும். அஸ்தம் தடுமாற்றம் ஏற்படும். சித்திரை பேச்சுகளை குறைக்கவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். வரவு செலவில் விவேகத்துடன் செயல்படவும். வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். தெய்வீக பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் ஏற்படும். பணி நிமித்தமான பயணங்களில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். பகை மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை செலவுகள் உண்டாகும். சுவாதி மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் வாய்ப்புகள் அமையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சி செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியமான பல பிறக்கும். சாமர்த்தியம் பல பிறக்கும்.
மேல்நிலை கல்வியில் தெளிவு ஏற்படும், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும், சஞ்சலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் விசாகம் மகிழ்ச்சியான நாள், அனுஷம் லாபகரமான நாள், கேட்டை மதிப்புகள் உயரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி வீட்டில் மருமகள் வழியில் அனுசரித்து செல்லவும், எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும், சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்வதில் கவனத்துடன் இருக்கவும். தேவையில்லாமல் எந்த ஒரு சமூக வலைதளத்திலையும் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எதுலேயும் தேவையில்லாத கருத்துக்கள்லாம் போடாதீங்க. அப்புறம் நீங்களே ஒரு சில விஷயங்களில் மாட்டிப்பீங்க, மன வருத்தம் தான் ஏற்படும். சரிங்களா? வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும், உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும், ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும், அனுபவம் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் அனுசரித்து செல்லவும், புராடம் கவனத்துடன் இருக்கவும், உத்திராடம் ஈடுபாடு உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. மகரம் ராசி குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும், வெளி உலக அனுபவங்களால் மாற்றம் பிறக்கும், அலுவலகத்தில் உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும், புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி உண்டாகும், நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பணிகள் சாதகமாக முடியும், வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடம் பயணங்கள் உண்டாகும், சிறு பயணங்கள் உண்டாகும், திருவோணம் மதிப்புகள் சில கிடைக்கும், அவிட்டம் சாதகமான நாள் சிலவற்றுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி. கும்பம் ராசி ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால தேவையில்லாம எந்த ஒரு பேச்சுக்களும் பேசாதீங்க. தேவையில்லாம ஒரு சில தூர பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்தால் கூட போகிறவன் வந்து வம்புக்கு இழுப்பான். அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமை காக்கவும், முடிஞ்சால் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க. ஸோ அமைதி தான் உங்களை நல்வழிப்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட் பண்ணுங்க. சரிங்களா? விஷயத்துக்கு வருவோம். கும்பம் ராசி எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் தாமதமாகத்தான் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை தயவு செஞ்சு பகிர்வதை தவிர்க்கவும். எதிலும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுங்க. இன்னைக்கு எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் அதிக உரிமை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது கெட்டது தவிர்த்துருங்க. இன்னைக்கு வேண்டாம். கொடுக்கல் வாங்கலும் இன்னைக்கு வேண்டாம். சிந்தித்து செயல்படுவோம். ஆர்வமின்மையான நாள், ரொம்ப ஒரு மந்தத்தன்மையாக தான் இன்னைக்கு இருக்கும். ஆனால் வருத்தப்படாதீங்க. சரிங்களா? சரியாயிடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் அவிட்டம், உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். இன்று சதயம், எதிலும் சில பல பொறுமை வேண்டும். சரியா? சூழ்நிலை பார்த்துங்க. புரட்டாதி சிந்தித்து செயல்படவும் அவசரமே வேண்டாம். இன்னைக்கு திரும்ப சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் அவசரம் வேண்டாம். பொறுமை பொறுமை பொறுமை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி. மீனம் ராசி பார்த்தீங்கன்னா மனதளவில் இருந்து வந்த தயக்கம் குறையும், புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும், இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. மனதளவில் புதிய உற்சாகம் பிறக்கும், வழக்கு விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும், பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தை சில பல புரிந்து அறிந்து அது விஷயமா சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும், புதிய ஆசைகள் பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரட்டாதி தயக்கங்கள் சில குறையும், உத்திராட்டாதி உற்சாகம் பிறக்கும், ரேவதி சிந்தனைகள் மேம்படும். இந்த 12 ராசிக்கான ஏற்ற இறக்கங்களை பார்த்தோம். ஆகையால் ஸோ எதுக்கும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம், குலதெய்வங்கள் அருகில் இருந்தால் போய் ஒரு சிறிது நேரம், அதாவது குறைந்தது 10 நிமிடமாவது இறை சிந்தனையோடு தியானம் இருங்க. நல்லதே நடக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களை இரு கரம் பற்றி வழி நடத்தி செல்வார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.